ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धार करता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन ही दीपक के रोश के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். आपसे मिलने में बहुत ही आनंदित நாம் होते हैं. இன்றைய வத்திர கடந்து செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे. மத்தேயு சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय 34 சொல்லப்பட்டிருக்குது. उसका 34 वचन में कहा இயேசு गया है, திரளான ஜனங்களை கண்டு यीशु ने उन सारे लोगों को देखकर அவர்கள் மேல் மனதுருகி उन पर तरस खाकर அவர்களின் வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். रोगियों को उसने छूकर चंगा किया. அருமையான வார்த்தை. अच्छा वचन है. அவர் மனதுருக்கமுள்ள தேவன். वो तरस खाने वाला परमेश्वर है. ஒரு பாவியை கண்டு மனதுருகுவார். एक पापी को देखकर वो तरस खाता है. ஒரு வியாதிஸ்தனை கண்டு மனதுருகுவார். एक रोगी इंसान को देखकर वो तरस खाता ஒரு है. கஷ்டப்பட்ட மனிதனை கண்டு அவர் மனதுருகுவார். तकलीफ उठाने वालों को देखकर वो तरस उठाता ஆண்டவராகிய है. இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह லாசர் மரித்து விட்டார் என்ற உடனே लाजर मर चुका है करके सुनते ही அவர் கண்ணீர் விட்டார்னு वो சொல்லப்பட்டிருக்குது. आंसू बहाया करके कहा गया அங்க है. மனதுருக்கம் வெளிப்பட்டது. वहां पर एक तरस का कार्य वहां पर प्रकट होता है. உங்களுக்கும் மனம் இறங்குவார். आपके लिए भी वो तरस खाएगा. அவர் மனதுருக்கத்தோடு கூட அவர் உங்களை தொடுவார். वो तरस के साथ वो आपको छुएगा. அவருடைய கண்களில் ஒரு மனதுருக்கம், उसकी आंखों में एक तरस भरी அவருடைய नजरें, பார்வையில ஒரு மனதுருக்கம், उसकी नजरों में एक दया वाली அவருடைய एक नजर, வார்த்தையில ஒரு மனதுருக்கம், उसके शब्दों में एक तरस भरी அவருடைய एक शब्द, பேச்சில ஒரு மனதுருக்கம், उसके बातों में एक तरस की அவருடைய शब्द, நடக்கையில ஒரு மனதுருக்கம். उसके चाल चलन में एक तरस का एक அந்த कार्य. மனதுருக்கமுள்ள தேவன் वो तरस खाने वाला परमेश्वर இவ்வாண்டில इस साल में உங்களுக்கு நீதி செய்வார். आपके लिए वो धर्म का न्याय உங்களுக்கு चुकाएगा. நியாயம் செய்வார். वो आपके लिए न्याय உங்களை चुकाएगा. சுகப்படுத்துவார். आपको वो चंगा करेगा. அற்புதங்களை செய்வார். अद्भुत कार्यों को करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. உங்களோடு இருந்து நடத்துவார். आपके साथ रहकर வார்த்தைகள் चलाएगा. நிறைவேறும். वो वचन पूरा होगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते உம்முடைய हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. தேவகரம் இறங்கட்டும். परमेश्वर का हाथ நீ उतरे. மனதுருக்கமுள்ள தேவன். आप तरस खाने वाले யாரெல்லாம் परमेश्वर வியாதியோடு हो. இருக்கிறாங்களோ, जो जो बीमारी के साथ है, ஆண்டவரே பலவீனத்தில் जो இருக்கிறாங்களோ, जो बलवीनता के साथ है, மனதுருகி आप उन पर तरस தொட்டு खाकर சுகப்படுத்தும். उन्हें छूकर चंगा कीजिए. அற்புதங்களை செய்யும். अद्भुत कार्य இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.